Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா சம்மர் ஸ்பெஷல் வெள்ளரிக்காய் சட்னி. வெள்ளரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு இட்லி தோசையோட வச்சு கொடுத்தோம்னா ஈஸியா சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பேன் நல்லா சூடாயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, உளுந்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். உளுந்து நல்லா செவந்து வருது. இப்போது 4 பூண்டு, 5 பச்சை மிளகாய், 10 சிறு வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வறுத்துக்கலாம். பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. புளி ஒரு சின்ன பால் சைஸ், இந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும்ல அந்த சைஸுக்கு புளியை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். புளி எதுக்கு ஆட் பண்ணிக்கிறோன்னா, நம்ம வெள்ளரிக்காய் தோல் சிறு கசப்பாக தெரியும் நம்மளுக்கு. அந்த சிறு கசப்பை இந்த புளிப்பு அந்த கசப்பை மறைச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு புளி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வெள்ளரிக்காயோட தோலை சீவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பெரிய வெள்ளரிக்காவை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் தோலோடு தான் எடுத்திருக்கேன். பிஞ்சு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். பிஞ்சு வெள்ளரிக்காவாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் இந்த செதையோடு சேர்த்து நம்ம அரைக்க முடியும். முத்தின வெள்ளரிக்காவாக இருந்தால் விதை பெருசு பெருசாக இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அதில் இருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விடுங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணுறனால அந்த வெள்ளரிக்காயோடைய ஃப்ளேவரும் கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் தாளித்து கொட்ட வேண்டியதுதான் பாக்கி. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. கடுகு பொரிஞ்ச உடனே 2 வரமிளகாவை இப்படி கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான வெள்ளரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.